ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பென் பொறியாளர் சேனல். இன்னைக்கு நம்ம ஷேர் பாயிண்ட் சீரீஸில் 7th சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் ஷேர் பாயிண்ட் சைட்டில் இருக்கிற பெர்மிஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஷேர் பாயிண்டோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட் பற்றி லைட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். ஸோ ஷேர் பாயிண்டோட கீ ஃபீச்சரே அந்த பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறம் வீடியோஸில் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பாயிண்ட் சைட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போது அந்த ஷேர் பாயிண்ட் சைட் கிரியேட் ஆகும்போது நமக்கு டிஃபால்ட்டாக 3 குரூப்ஸ் கிரியேட் ஆகும் நம்ம சொல்லியிருப்போம். இந்த 3 குரூப்ஸ் என்னது, அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அந்த குரூப்னா என்ன, அந்த குரூப்க்கான பெர்மிஷன்ஸ் லெவல்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இது என்னோட ஹெச்ஆர் கம்யூனிகேஷன்ஸ் நான் கிரியேட் பண்ண நியூ சைட். இந்த சைட்டில் சைட் செட்டிங்ஸ் ஐகான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சைட் பெர்மிஷன்ஸ்னு இருக்கும். ஸோ ஒரு சைட்டை எந்த யூசர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன லெவல் ஆஃப் பெர்மிஷனில் இருக்காங்க, இதெல்லாம் நம்ம இந்த சைட் பெர்மிஷன்ஸ்ன்ற இந்த விண்டோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஹூ ஹேஸ் ஆக்சஸ் டு த சைட். ஸோ நான் இந்த சைட்டோட அட்மின் அண்ட் எனக்கு இந்த சைட்டில் வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்குது அண்ட் சைட் கலெக்ஷன் அட்மின் பெர்மிஷனும் இருக்குது. ஸோ அதனால் என்னால் வந்து இந்த சைட்டில் யாருக்கும் என்னென்ன ஆக்சஸ் இருக்குன்னு பார்க்கவும் முடியும், அதை மாற்றவும் முடியும். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சைட் ஓனர்ஸ், மெம்பர்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ் இது வந்து ஜென்ரிக்கான டேர்ம். ஸோ எல்லா சைட்லேயும் சைட் ஓனர்ஸ், மெம்பர்ஸ், விசிட்டர்ஸ்னு 3 கேட்டகரி ஆஃப் குரூப்ஸ் வந்து இருக்கும். இந்த ட்ராப் டவுன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த சைட்டோட மெம்பர்ஸோட லிஸ்ட்டும் வரும். ஸோ இந்த மெம்பர்ஸ் வந்து இண்டிவிஜுவல் மெம்பர்ஸாகவும் இருப்பாங்க, இல்லை அதுக்கு கீழே வந்து சில குரூப் ஆஃப் பீப்புள்ஸும் இருப்பாங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பெர்மிஷன் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து ஷேர் பாயிண்டோட கிளாசிக் யூஐ ஸ்ட்ரக்சரில் இருக்கிற இந்த ஷேர் பாயிண்ட் பெர்மிஷன்ஸ் பேஜ் வரும். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக இந்த சைட்டில் இருக்கிற இந்த 3 குரூப்ஸ் இங்கே நம்ம பார்க்கலாம்: மெம்பர்ஸ், ஓனர்ஸ், விசிட்டர்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து சைட்டோட நேம் இருக்கும். நீங்கள் எந்த டெம்ப்ளேட்டில் எந்த சைட்டு கிரியேட் பண்ணாலும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த 3 குரூப்ஸ் கிரியேட் ஆகிடும். அண்ட் சைட் கிரியேட் பண்ணும்போது இந்த குரூப்போட நேமை நம்ம மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நமக்கு கொடுக்கும். அப்போ வேணால் நம்ம மாற்றிக்கலாம். இன்கேஸ் நம்ம மாற்றலாம், இந்த மாதிரி தான் 3 டிஃபால்ட் குரூப்ஸ் கிடைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் பெர்மிஷன் லெவல்ஸும் இருக்குது. ஸோ மெம்பர்ஸ்க்கு வந்து எடிட் பெர்மிஷன், ஓனர்ஸ்க்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் பெர்மிஷன், விசிட்டர்ஸ்க்கு ரீட் பெர்மிஷன். ஸோ இந்த நேம் வச்சு நமக்கு தெரியும் இந்த பெர்மிஷன் லெவல்ஸ்லாம் என்னென்ன பண்ணுன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். விச் மீன்ஸ் ஒரு யூசர்னா இந்த ஷேர் பாயிண்ட் மெம்பர்ன்ற இந்த குரூப்புக்குள்ளே ஆட் பண்ணிட்டுனா அவங்களுக்கு வந்து இந்த சைட்குள்ளே எடிட் பெர்மிஷன் இருக்கும். எடிட் பெர்மிஷன்னா ஒரு புது ஐட்டமை ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இதெல்லாம் எடிட் பெர்மிஷனில் வரும். தென் ஓனர் குரூப்பில் ஆட் பண்ணினா ஃபுல் கண்ட்ரோல், அதாவது இந்த சைட்டில் இருக்கிற மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸை அவங்களால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அதுதான் வந்து ஃபுல் கண்ட்ரோல். அண்ட் விசிட்டர்ஸ் குரூப்ஸில் ஆட் பண்ணால் அவங்களுக்கு வந்து ரீட் பெர்மிஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு புது ஐட்டம் ஆட் பண்ணவோ இல்லை மாடிஃபை பண்ணவோ அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் இருக்காது. ஜஸ்ட் இருக்கிற ஐட்டம்ஸை ரீட் மட்டும் பண்ண முடியும். ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணால் அதை வந்து வியூ பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் பேசிக்காக இந்த 3 பெர்மிஷன்ஸில் 3 குரூப்ஸ் அண்ட் 3 பெர்மிஷன் லெவல்ஸை பற்றினது. ஸோ இதை தாண்டி பெர்மிஷன் லெவல்ஸுன்றது இன்னும் நிறைய இருக்குது. அண்ட் இந்த பெர்மிஷன்ஸ் லெவல்ஸை நம்ம கஸ்டமைஸும் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்த சாப்டரில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ புதுசாக வந்து ஒரு குரூப்பை எப்படி கிரியேட் பண்ணுறது, இருக்கிற குரூப்பை மாடிஃபை பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கிரியேட் குரூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகிட்டு நம்ம இன்னொரு புது குரூப்பை வந்து இங்கே நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹெச்ஆர் அட்மின்ஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கம்பெனியில் இருக்க ஹெச்ஆர் அட்மின்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் குரூப் இருக்குது. ஸோ அதுக்காக நான் ஒரு ஷேர் பாயிண்ட் குரூப்பும் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்ணும்போதும் இந்த மாதிரி குரூப்புக்கு ஒரு நேம் அண்ட் குரூப்போட டிஸ்கிரிப்ஷன் இது ஆப்ஷனல் தான். அண்ட் அதுக்கப்புறம் குரூப் ஓனர். ஸோ இந்த குரூப் ஓனர்ன்றது ரொம்ப முக்கியமானது. டிஃபால்ட்டாக யார் இந்த ஆக்டிவிட்டியை பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, அதாவது இப்போ நான் இந்த குரூப்பை கிரியேட் பண்ணுறேன், அதனால் என்னோட பேர் இங்கே டிஃபால்ட்டாக ஆட் ஆகிருக்கு. அண்ட் இந்த நேமை வந்து நம்ம மாற்றவும் முடியும். ஸோ மோஸ்ட்டாக நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே குரூப் கிரியேட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் ஃப்யூச்சரில் இந்த குரூப்போட மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஓனரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா, குரூப் ஓனரில் ஒரு இண்டிவிஜுவல் நேம்ஸை வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதுக்கு முன்னாடியே கிரியேட் பண்ண ஓனர்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, டிஃபால்ட்டாக கிரியேட் ஆன ஓனர் குரூப்போ இல்லை நம்ம தனியாக ஒரு ஓனர் குரூப்பை கிரியேட் பண்ணியிருந்தாலோ அந்த குரூப்போட நேம் எடுத்து வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கணும்.
ஸோ அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் ஓனர்ஸ் ஆகிடுவாங்க இந்த புதுசாக க்ரியேட் பண்ணுற இந்த குரூப்புக்கு. அதை நான் எப்படின்னு உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற முக்கியமான 2 குரூப் செட்டிங்ஸ் ஆப்ஷன். ஹூ கேன் வியூ த மெம்பர்ஷிப் ஆஃப் த குரூப், ஹூ கேன் எடிட் த மெம்பர்ஷிப் ஆஃப் த குரூப். ஸோ இந்த குரூப்பில் நான் ஒரு 10 பேர் ஆட் பண்ணிட்டேன்னா அந்த 10 பேரோட டீட்டெயில்ஸை யாருக்கெல்லாம் வந்து விசிபிளாக காட்டணும் அப்படின்றது. ஸோ இந்த குரூப்போட மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் உங்களை தெரியணும் அப்படின்றனா நம்ம குரூப் மெம்பர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிடணும். இல்லை இந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியலாம் அப்படின்னா நம்ம எப்படி ஒன்று கொடுத்துடலாம். அண்ட் இந்த குரூப்பில் இருக்க மெம்பர்ஷிப் மாடிஃபை பண்ணுறது குரூப் ஓனருக்கு மட்டும்தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். குரூப் ஓனர்ஸ்க்கு மட்டும் தான் ஆக்ஷன் கொடுக்கறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். பட் இல்லை நமக்கு வந்து குரூப்பில் இருக்க மெம்பர்ஸே வந்து இன்னொரு சில மெம்பர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம குரூப் மெம்பர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இது சிம்பிளாக நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணும்போது எல்லாரையும் அட்மின்ஸ் ஆக்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான். ஸோ இது வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ண ஒருத்தர் மட்டும் தான் அட்மினாக இருக்கிற ஆப்ஷன். இது வந்து குரூப்பில் இருக்க எல்லாருமே வந்து அட்மினாக இருக்கிற ஆப்ஷன். ஸோ அது மாதிரி தான் இது 2 ஒர்க் ஆகும். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து குரூப் ஓனர் மட்டும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம். தென் அடுத்து வந்து மெம்பர்ஷிப் ரெக்வெஸ்ட். டிஃபால்ட்டாக நோன் இருக்கும், அதாவது இந்த குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணுறதுக்கான ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ அதை எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுக்கும்போது நமக்கு இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரெக்வெஸ்ட்டை வந்து யாருக்கு சென்ட் பண்ணுறது. ஸோ இங்கேயும் அப்படி தான் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் நேம் இருக்கும், இந்த ஆக்டிவிட்டி யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க. ஸோ இங்கே எப்படி என்னோட பேர் காட்டுதோ இங்கே வந்து மெம்பர்ஷிப் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் என்னோட பேர் காட்டுது. ஸோ இதையும் நம்ம மாடிஃபை பண்ணி ஒரு குரூப்போட நேமை கொடுக்கறதா வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். இல்லை ஆட்டோ அக்செப்ட் கொடுத்தோன்னா யார் வேணாலும் ரெக்வெஸ்ட் கிரியேட் பண்ணி ஆட்டோ அப்ரூவல் ஆகிட்டு அவங்க மெம்பர்ஸாக ஆட் ஆக முடியும். ரைட். ஸோ இதெல்லாம் பேசிக்காக குரூப்பை பற்றின இன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்ததாக இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பெர்மிஷன் லெவல் செட் பண்ணுறது. ஸோ ஒரு குரூப்போட பெர்மிஷன் லெவலை பற்றி நம்ம முன்னாடி பார்த்தோம். டிஃபால்ட்டாக வந்து ஓனர்ஸ் குரூப்புக்கு ஃபுல் கண்ட்ரோல், மெம்பர்ஸ் குரூப்புக்கு எடிட் கண்ட்ரோல் அண்ட் விசிட்டர்ஸ்க்கு ரீட் கண்ட்ரோல் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை தாண்டி நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிற இந்த குரூப்புக்கு ஹெச்ஆர் அட்மின்ஸ்ன்ற குரூப்புக்கு வந்து என்ன லெவல் ஆஃப் பெர்மிஷனை வந்து நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல் கண்ட்ரோல், டிசைன், எடிட், கான்ட்ரிபியூட் அண்ட் ரீட். ஸோ அட்மின்ஸ் வந்து பெரும்பாலும் ஒரு எல்லா டைப் ஆஃப் ஒர்க்ஸும் பண்ண போகிறாங்க. புது ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறதும் இவங்க தான், மாடிஃபை பண்ணுறவங்களும் இவங்க தான். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எடிட் லெவல் பெர்மிஷன் இருக்கணும். அண்ட் இந்த எடிட்டுக்கும் கான்ட்ரிபியூட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் வந்து வியூ, ஆட், அப்டேட் அண்ட் டெலீட் ஐட்டம்ஸோட முடிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட், எலிட், டெலீட், வியூ, ஆட், அப்டேட், டெலீட், ஐட்டம்ஸ், லிஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையுமே சூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா எடிட் மட்டும் கூட கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து மல்டிபிள் பெர்மிஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்க முடியும். பட் சஜஸ்டட் ப்ராக்டிஸ் என்னன்னா மல்டிபிள் பெர்மிஷன் வந்து இங்கே நம்ம செட் பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒரு பெர்மிஷன் மட்டும் நம்ம செட் பண்ணிட்டா போதும். நான் இப்போதைக்கு எடிட் மட்டும் கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். ஸோ இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து இங்கே நம்ம கொடுக்குற பெர்மிஷன் வந்து அக்ராஸ் த சைட் வந்து இந்த குரூப்புக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த சைட்குள்ளே நம்ம எத்தனை லிஸ்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, எத்தனை டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, அந்த எல்லா இடத்துலையும் இந்த ஹெச்ஆர் அட்மின்ஸ்குள்ளே இருக்க மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த கான்ட்ரிபியூட் பெர்மிஷன் அதில் எடிட் பெர்மிஷன் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நம்ம குரூப் கிரியேட் பண்ணும்போது என்ன பெர்மிஷன் கொடுக்குறோன்றது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இதை தாண்டி ஒரு லிஸ்ட்லேயோ லைப்ரரியிலையோ இவங்க பெர்மிஷன்ஸ் நம்ம மாடிஃபை பண்ணணும்னு நினச்சா அங்கே நம்ம கண்டிப்பாக வந்து மாடிஃபையும் பண்ண முடியும். ஸோ ஷேர் பாயிண்டில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த பெர்மிஷன்ஸை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ளெக்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரைட். ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து சைட் செட்டிங்ஸ் போயிட்டு அந்த சைட் பெர்மிஷன்ஸ் இங்கே நம்ம டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண ஹெச்ஆர் அட்மின்ஸ்ன்ற இந்த குரூப் இங்கே ஆட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த குரூப்போட நேமை நான் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் குரூப்பில் இருக்க மெம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணலான்றது பார்ப்போம். ஸோ அந்த குரூப் நேமை நம்ம கிளிக் பண்ண உடனே அந்த குரூப்போட மெம்பர்ஸை டிஃபால்ட்டாக காட்டும். ஸோ குரூப் நான் க்ரியேட் பண்ணதுனால என்னோட நேம் வந்து டிஃபால்ட்டாக அங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே நம்ம புதுசாக ஒரு அட்மின்ஸ் ஆட் ஆகுறாங்க அப்படின்னா நியூ கிளிக் பண்ணி ஆட் யூசர் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து புதுசாக இந்த குரூப்புக்குள்ளே வரவங்களோட நேமை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். தென் நியூ யூசர்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும் இங்கே. இன்க்ளூட் அ பர்சனல் மெசேஜ்.
ஸோ இது எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் ட்ரிகர் ஆகும் டிஃபால்ட்டாக. அதில் நம்ம வந்து ஒரு கண்டென்ட் எங்கேயும் நம்ம வந்து மெசேஜும் அனுப்பலாம். ஸோ பெர்மிஷன் கொடுத்தாச்சு அப்படின்னு அவங்களுக்கு தனியாக ஒரு மெயில் அனுப்புறதுக்கு பதிலாக டிஃபால்ட்டாக ஷேர் பாயிண்டே அவங்களுக்கு ஒரு மெயில் ட்ரிகர் பண்ணும். ஸோ அதில் உங்கள் மெசேஜ் ஒன்றும் எடுத்துக்கலாம். லைக் இங்கே வந்து ஹாய் மித்ரன், வெல்கம் டு த குரூப். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் டைப் பண்ணி நம்ம அனுப்பலாம். ஸோ நான் ஷேர் பட்டன் கிளிக் பண்ண உடனே அந்த மெயில் வந்து ட்ரிகர் ஆகிடும். ஸோ இதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். நான் கொடுத்த அந்த மெசேஜ் இங்கே வந்திருக்கு. கோ டு ஹெச்ஆர் கம்யூனிகேஷன்ஸ்ன்ற அதாவது கிரியேட் பண்ண சைட்டோட லிங்க்கும் இங்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஸோ நம்ம புதுசாக ஒரு யூசர்ஸ் ஆட் பண்ணும்போது டேரெக்டாக அவங்களுக்கு வந்து எந்த சைட்டை நம்ம அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குறோன்ற இன்ஃபர்மேஷனும் பாஸ் ஆகிடும். அண்ட் அவங்களுக்காக நம்ம ஒரு கண்டென்ட் இங்கே டேரெக்டாக மெயிலாகவும் தனியாக டைப் பண்ணாமல் இதுலேயும் அனுப்ப முடியும். பட் சில கேசஸில் இந்த மாதிரி மெயில்ஸ் வந்து அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். லைக் ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டில் வந்து ஒரு 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மெயில் போகணும்னு அவசியம் இருக்காது. பட் எல்லாருக்கும் பெர்மிஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில லாஜிக்ஸ் இருக்கும். அதாவது யாருக்கெல்லாம் வேணும்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம், வேணான்றவங்க யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாரும் வந்து இந்த சைட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அதிகமான ஃபைல்ஸ், டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அப்போது நம்ம வந்து ஷேர் பண்ணுற பெர்மிஷன்ஸ் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இங்கே ஷோ ஆப்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் அண்ட் இமெயில் இன்விடேஷன் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதை அன்செக் பண்ணிட்டோன்னா இந்த மெயில் வந்து போகாது. ஸோ இப்போ நான் நியூ யூசர்ஸ் ஆட் பண்ணா அவங்களுக்கு வந்து மெயில் போகாது. ஸோ நான் நியூ யூசரை அஸ்வினி இங்கே ஆட் பண்ணுறேன். பட் சென்ட் அண்ட் இமெயில் இன்விடேஷனை வந்து அன்செக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பெர்மிஷன் ஷேர் ஆகும், ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு தெரியாது. அன்டில் அன்லெஸ் அவங்களுக்கு இந்த லிங்க்கை வந்து நம்ம பர்சனலாக ஷேர் பண்ணி இதில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்காத வரைக்கும் அவங்களுக்கு இந்த லிங்க்குக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது அப்படின்றது தெரியாது. ரைட், ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த குரூப்போட நேமை நான் வந்து ஃபியூச்சரில் மாற்றணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு குரூப் செட்டிங்ஸ் போனோன்னா நம்ம குரூப் கிரியேட் பண்ணும்போது நமக்கு வந்த இல்லையா அதே மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து நேமும் அப்புறம் டீட்டெயில்ஸ், குரூப் ஓனர் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் ரெக்வஸ்ட் சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே இங்கே பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம குரூப் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த அந்த பெர்மிஷன்ஸ் வந்து அப்படியே இருக்கும். பட் நம்ம இந்த பெர்மிஷன் லெவல்ஸை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் இந்த குரூப்புக்கு இந்த சைட்குள்ளே எல்லா இடத்துலையும் என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த வியூ குரூப் பெர்மிஷன்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நமக்கு இந்த சைட்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு லிஸ்ட் அண்ட் லைப்ரரிஸ்குள்ளே இந்த பர்டிகுலர் குரூப் வந்து எந்த அளவுக்கு பெர்மிஷன்ஸோட இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து டிஃபால்ட்டாக இந்த குரூப்புக்கு வந்து எடிட் பெர்மிஷன் மட்டும்தான் இருக்குன்றது அக்ராஸ் த சைட் அந்த சைட்டோட யூஆர்எல்லோட மென்ஷன் பண்ணி இந்த சைட்டில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஸோ இதுவே வந்து நான் இன்னொரு லிஸ்ட்டுக்குள்ளே இந்த பர்டிகுலர் குரூப்புக்கு வேறு விதமான பெர்மிஷன் செட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மறுபடியும் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் அட்மின்ஸ்க்கு வந்து நான் ஃபுல் கண்ட்ரோல் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அந்த லைப்ரரி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு மோர் லைப்ரரி செட்டிங்ஸ் போகிறேன். ஸோ இங்கே பெர்மிஷன் ஃபார் திஸ் டாக்குமெண்ட் லைப்ரரி இதை கிளிக் பண்ணும்போது நம்ம டிஃபால்ட்டாக இருக்க எல்லா குரூப்ஸும் இங்கே காட்டும். பட் இந்த இடத்துல வந்து அட்மின்ஸ்க்கு எடிட் பெர்மிஷன் இருக்குது. பட் இவங்களுக்கு நான் இங்கே வந்து ஃபுல் கண்ட்ரோல் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாப் இன்ஹெரிட்டிங் பெர்மிஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணணும். ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த பேரண்ட் சைட் ஹெச்ஆர் கம்யூனிகேஷன் சைட்டோட டிஃபால்ட் குரூப்ஸ்க்கான பெர்மிஷனை இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் லைப்ரரி இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த இன்ஹெரிட்டன்ஸை வந்து நான் இங்கே ஸ்டாப் பண்ணாதான் இதுக்கு நம்ம யூனிக்கான பெர்மிஷன்ஸை செட் பண்ண முடியும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறேன்.
ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ஹெச்ஆர் அட்மின்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் யூசர் பெர்மிஷன்ஸ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த யூசர் பெர்மிஷன் நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே நான் வந்து ஃபுல் கண்ட்ரோலை கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோல் சைட்டில் இந்த டாக்குமெண்ட்ஸ்ன்ற இந்த பர்டிகுலர் லைப்ரரி மட்டும் யூனிக்கான பெர்மிஷனில் ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட மீனிங். அண்ட் அந்த யூனிக்கான பெர்மிஷனா இந்த ஹெச்ஆர் அட்மின்ஸ் குரூப் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் இங்கே இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த குரூப்போட பெர்மிஷன்ஸோட செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லைன் இப்போ ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லுதுன்னா இந்த ஹோல் சைட்டில் வந்து இவங்களுக்கு வந்து எடிட் பெர்மிஷன் இருக்குது. ஆனால் இந்த ஷேர் டாக்குமெண்ட்ஸ் அதாவது இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் மட்டும் ஃபுல் கண்ட்ரோல் பெர்மிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் இந்த சைட்குள்ளே என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக இங்கே பார்க்க முடியும். ரைட். ஸோ யூனிக் பெர்மிஷன்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் நம்ம இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் லைப்ரரியில் நம்ம வந்து யூனிக் பெர்மிஷன் செட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இதில் வந்து எனக்கு விசிட்டர்ஸ்க்கும் மெம்பர்ஸ்க்கும் ஆக்சஸ் இருக்கக்கூடாது அப்படின்னாலும் நம்ம அதை மாடிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த டாக்குமெண்ட் லைப்ரரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட செட்டிங்ஸ் போய்டும் டைரெக்டாக. பெர்மிஷன் ஃபார் த டாக்குமெண்ட் லைப்ரரியில் ஆல்ரெடி நம்ம இன்ஹெரிட்டன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ யூனிக் பெர்மிஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து விசிட்டர்ஸ்க்கும் மெம்பர்ஸ்க்கும் எனக்கு வந்து பெர்மிஷன் தேவையில்லை. ஸோ கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குங்க, அதனால இவங்களுக்கு பெர்மிஷன்ஸ் தேவையில்லை அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் யூசர்ஸ் பெர்மிஷன் கொடுத்துடலாம். இப்போ வந்து வெறும் இந்த 2 குரூப்புக்கு மட்டும்தான் இந்த ஷேர் பாயிண்ட் டாக்குமெண்ட் லைப்ரரி வந்து ஆக்சஸ் பண்ண பெர்மிஷன் இருக்குது. அண்ட் இதை தாண்டி ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், அதாவது மேபி கம்பெனி ஓனராக இருக்கலாம், ஸோ அவருக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா கிராண்ட் பெர்மிஷன் போயிட்டு ஸோ அந்த ஓனரோட நேமை மட்டும் நம்ம அங்கே ஆட் பண்ணிவிட்டு அவருக்கு நம்ம வந்து பெர்மிஷனை கொடுக்கலாம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எந்த குரூப்லேயும் இல்லாத ஒரு மெம்பர். ஸோ இவர் வந்து இண்டிவிஜுவல் மெம்பராக வந்து நம்ம இந்த டாக்குமெண்ட் லைப்ரரிக்கு ஆக்சஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இங்கே. அண்ட் இதுலேயுமே கூட இந்த பர்டிகுலர் யூசருக்கு பெர்மிஷன் வந்து டிஃபால்ட்டாக எடிட்னு இருக்குது. அதை மாற்றி நம்ம அவங்களுக்கு கூட ஃபுல் கண்ட்ரோல் பெர்மிஷனை வந்து செட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக சைட் க்ரியேட் ஆகும்போது இந்த குரூப்பை தாண்டி புது குரூப்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் டிஃபால்ட் பெர்மிஷன்ஸை மாற்றி ஒரு பர்டிகுலர் லைப்ரரியில் மட்டும் நம்ம வந்து அடிஷ்னல் பெர்மிஷன்ஸை கொடுக்க முடியும், ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் குரூப்போட நேம்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதெல்லாமே மாடிஃபை பண்ண முடியும். இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோவில் இந்த பெர்மிஷன் லெவல்ஸை வந்து இன்னும் எப்படி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறது அதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தார் இந்த பர்டிகுலர் கொஸ்டினை. ஸோ இந்த வீடியோ அவருக்காக தான். ஸோ இன்னும் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கான ஒரு பதிலாக இன்னொரு வீடியோ நான் க்ரியேட் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சீக்கிரமாக அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்ட் அடுத்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பாயிண்டோட பெர்மிஷன்ஸோட நெக்ஸ்ட் சாப்டராக தான் இருக்கும். ஸோ அதை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை வெயிட் பண்ணிட்டு இருங்க. சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.